ஃபஸ்ட்டு மோட்டோ லாகிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறையா வீடியோக்கள் பண்ணுவோம். என் தாத்தா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாரு. இந்த பக்கம் தான் க்ரௌட் அதிகமாக இருக்காதுன்னு நினச்சி வந்தோம்னா இந்த பக்கம் ஓகே நார்மல் தான். நேற்று எங்கள் ஏரியாவில் நல்ல மழைங்க. அதனால் வந்து இது அதிகமாக மரங்கள் வேறு இருக்கிறதுனால வெயிலே அடித்தாலும் ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ டெஸ்டிங் வீடியோ ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அல்லது 40 செகண்ட்ஸ் தான் எடுக்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். பட் இருந்தாலும் இது எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவோம். சரி, அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி நிறுத்திட்டு வீடியோவை செக் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் பேசுகிறேன். ஸ்டே டியூன். தெரியுது, வண்டியை யூ டர்ன் பண்ணிக்கிடுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணோம்னா ஓரளவு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3-4 இயர்ஸ் ஆகுது. அப்போ சும்மா விளையாட்டாக நான் எல்லாரையும் மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒர்க் டென்ஷன் அது இது ஃபேமிலி எல்லாம் டோட்டலாக மறந்தாச்சு. பட் இப்போ மறுபடியும் ஒரு சின்ன உந்துகோல். ஏன்னா இப்போ இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலை நான் பார்க்குற ஃபீல்டு ஒர்க் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி நிறைய நாள் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ இந்த டைமில் ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் திரும்ப இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. மோட்டோ விளாகிங் ஆல்ரெடி எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, மோட்டோ விளாகிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது விளாக் பண்ணுறதுன்றதை விட ஒரு நியூ இடத்துக்கு போகிறது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போன்னு இல்லை, எனக்கு லைசன்ஸ் இல்லாதப்பயே நான் கொடைக்கானல் ஊட்டிலாம் பைக்லேயே போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி போங்கன்னு சொல்லி நான் யாரையும் என்கரேஜ் பண்ணல. பட் இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி நிறையா பார்த்து ஒரு நிமிஷம் பிரதர் டேன் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, அப்படியே நம்ம பிளாகிங் கண்டினியூ பண்ணலாம். அதான் லைசன்ஸ் இல்லாதப்பயே நான் கொடைக்கானல் ஊட்டி அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் அப்போல்லாம் அவ்வளோவா பெருசாக சொல்லணும்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அவ்வளோவா கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 12 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் அவ்வளோவா கிடையாது. அப்போ இருந்த நார்மல் அந்த சைனா பீஸுன்பாங்க, நிறைய பேருக்கு 90ஸோட யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1000 1300 அதிகபட்சம் 3000 5000க்குலாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி சைனா பீஸுன்ற மொபைல் வச்சு தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன அதிகபட்சம் அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சின்ன டிஸ்பிளேயில் ஒரு வீடியோ பார்க்குறது, ஒரு சாங்ஸ் கேட்குறதே பெரிய ஒரு இன்னமும் நம்ம கையில் ஒரு ஐஃபோன் இருக்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனால அப்போ போனதெல்லாம் அதிகபட்சம் ஒரு சில ஃபோட்டோஸை தவிர்த்து இந்த மாதிரி மெமரபுளான வீடியோஸ், இந்த மாதிரி விளாகிங் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டெக்னாலஜி வைஸ் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நிறையா பண்ணுறாங்க. நிறைய பேர் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. மேபி அவங்களெலாம் பார்த்து கூட இந்த மாதிரி மோட்டோ விளாகிங்கை நான் சூஸ் பண்ணியிருக்கலான்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே அப்படின்னு பார்ப்போம். சின்னதாக ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பைபாஸ் தான் ஏறிட்டோம். இந்த ரோட் பார்க்க எனி டைம் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ரோட்டில் நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் விடிய காலையில் 6 மணி வரைக்கும் எந்த டைம் வந்தாலும் இதே ரஷ்ஷில் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் இந்த டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ரொம்ப லென்த்தாக பேச வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் சாம்பிள் செக் பண்ணுவோன்ட்டு தான் வந்தேன். எனக்கு ஓகேன்ற மாதிரி தெரியுது. மேபி எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் பார்க்குறேன். பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் செட்டப் எப்படி பண்ணது, ஹெல்மெட்டில் சின் மவுண்ட் பண்ணது, அப்புறம் நிறைய பேர் இதை வீடியோவில் சொல்லவே மாட்டாங்க. இந்த சின் மவுண்ட்டை வச்சு மொபைலை செட் பண்ணுறதோட ஓகே,
அதுக்கப்புறம் இந்த மைக்ரோஃபோன் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா இது கிட்டத்தட்ட நான் இந்த மோட்டோ விளாகிங் செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆகுது. டெய்லி சாம்பிள் வீடியோ எடுப்போம்னு சொல்லி வெளியே வந்து செக் பண்ணி பார்த்தா வீடியோ கரெக்டாக இருக்கும், ஆங்கிள் கரெக்டாக இருக்கும், நான் பேசுகிறதே கேட்காது. சரி ஓகே, அதுக்கு மேலே நம்ம ஓவர் கம் பண்ணி பேசி வீடியோ போடுவோம் அப்படின்னோம்னா அது சிங்க் ஆகாது. என்னமோ நம்ம அது நல்லா அவ்வளோவா எனக்கு என்னமோ சரியாக தெரியல. ஏன்னா நம்ம ஓட்டும்போது இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த செகண்டே சொல்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு எடிட்டிங்கில் போய் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை போட்டு சிங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நான் போய்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறதுக்கு பொழுதா ஃபேமிலின்னு சொல்கிறேன், இல்லை ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கு பொழுதா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணி ஆக முடியும், வேறு வழியே கிடையாது. இப்போ நான் சொன்ன வார்த்தையை வந்து ரிட்டன் எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் திரும்ப இதை முடிச்சுட்டு போய் அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது, ஐயோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு பொழுதா ஃபேமிலி இருந்தால் நல்லாயிருக்குமோ, ஃபேமிலிக்கு பொழுதா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமோன்ற ஒரு கன்ஃபியூஷனில் என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து மோட்டோ விளாகிங்கோட ரியல் ஃபீல் கொடுக்காதுன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதில் வேறு எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பைபாஸில் ஓகே இப்போ 6th கியரில் இருக்கேன். இப்படியே சாலிடாக பண்ணி பார்ப்போமே. அந்த சிட்டியை டச் பண்ணுற பைபாஸ் கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. சும்மா பேரிகார்டை தூக்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, சேஃப்டி மெஷர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பைபாஸை இவ்வளோ அதிகமாக டிவைட் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. சாரிங்க, வாங்க இப்போ போகலாம். ஸ்பைடி விவிஏ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. க்ளவுஸ் போடல, சேஃப்டி கேர்ஸ் இல்லை, இதெல்லாம் ட்ரை பண்ணுறது ஓன் ரிஸ்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலேயும் ஸ்பீட் போகும். பட் இருந்தாலும் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் ஸ்பீட் போகிறது அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம். ஸோ இது டெஸ்டிங் வீடியோன்றதுனால இப்போதைக்கு ஓகே, நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விருதுநகர் மருத்துவக் கல்லூரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பரவாயில்ல, இந்த பக்கம் நிறையா தடவை வந்திருக்கேன். இப்போ தான் ஃபுல்லாகவே பார்க்குறேன். நிறைய ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நான் வந்த டைம்லாம். இப்போ கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு நிறையா லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி பசங்களா அங்கிட்டும் இங்கிட்டும் மாறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்பிள் வீடியோ தான். ஃபஸ்ட்டு விளாக் எப்படி இருக்குன்றது தெரியல. நெக்ஸ்ட்டு விளாக் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். இது ஓகே, இதுக்கு சரியான ரீச் கிடைக்குதுன்ற பட்சத்தில் இந்த வீக்கே கூட கிளம்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்க்கலாம். ஒர்க்கில் ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து வெறும் ஒரு 10 நாளில் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ஒர்த்தா என்னால் என்ன பண்ண முடியுமோ, உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ பண்ணுறேன். மேபி விருந்தில் அவ்வளோவா மோட்டோ விளாகிங் செட்டப்போட யாரும் சுற்றி நான் பார்க்கல. பட் இருந்தாலும் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா சூப்பர் பைக்ஸ்லாம் கூட ஓட்டிகிட்டு போய் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த மோட்டோ விளாகிங் செட்டப்போட யாரும் சுற்றி பார்த்ததில்ல. மேபி இந்த ஊருக்குள்ளெல்லாம் என்னத்தை சுத்த அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் விருதுநகரை சாதாரணமாக நடப்பட முடியாதுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கும் காட்டுறதுக்கும். அது வந்து சரியான முறையில் யாரும் இன்னும் காட்டலைன்றது என்னோடய ஃபீல். ஸோ யாரும் காட்டலைன்னு சொல்கிறத விட நம்மளே காட்டிடலாமே அப்படின்றதுக்காகத்தான் இந்த மோட்டோ விளாகிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டைமிங்கை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நான் போய்கிட்டு இருக்கேன், மணி 12:50 ஒன்றாக போகுது.
இன்னைக்கு கிழமைக்கு இந்த தேதியில் இங்கே இருந்தேன்றது வந்து அது ஒரு ரெக்கார்ட் நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் அங்கே என்ன இருந்துச்சுன்றது, என்ன நடந்துருச்சு அப்படின்றத பார்க்கும்போது, இப்போ நான் தனியாகவே இங்கே பைக் ஓட்டிகிட்டு போகலாம். பட் இருந்தாலும் இந்த ரெக்கார்டோட இதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா இருக்குது ஒரு ஃபீல் வந்து. இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் இதை சப்போஸ் நான் vlog-ஆ அப்லோட் பண்ணேன்னா கூட இந்த வீடியோ வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக என்கிட்ட இருக்கத்தான் செய்யும். அப்படி சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விருதுநகரில் இருக்கிற நிறையா பேருக்கு தெரியும், புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட எம்ஜிஆர் சிலை, கருமாதி மடம்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த கருமலை காத்த ஐயனார் கோயில், அந்த கோயில் ஒன்று இருக்குது. இது இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வச்சுருக்கலாம். இங்கே ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கும், இதை தான் ஸ்டாப்பிங்கை சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிலைன்றத. இந்த பாலம்லாம் ரொம்ப நாளாச்சுங்க. இங்கெல்லாம் வந்தாலே இந்த பக்கம் வந்தாலே ஆக்சிடெண்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட்லாம் சின்ன வயசில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும். நிறைய பேர் இந்த பக்கம் இந்த பாலத்து வழியாக வர்றதுக்கே யோசிப்பாங்க. அதனால் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி ரயில்வே ஜங்ஷன் ஒன்று கேட் ஒன்று இதுக்கு அடுத்த இதில் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி தான் போகணுன்னு பார்ப்பாங்க. நானே அப்படி தான் கொடைக்கானல்லாம் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ரோட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். முன்னாடி அவ்வளோ நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்குங்க. அது வந்து எதனாலன்றது தெரியல. மோஸ்ட்லி ட்ரங்க் அண்ட் டிரைவால் தான் நடக்கும். சரி, ஓகேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வந்து இந்த vlogging-ஐ முடிச்சுக்கிறேன். இது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றத வந்து நான் செக் பண்ணி எடிட் பண்ணி மோஸ்ட்லி நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, ஸ்டே டியூன் கைஸ். சேஃபாக இருங்க. மோட்டோ vlogging பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதை ரொம்ப சேஃபாக பண்ணணும். இப்போ நான் டெஸ்டிங் வந்ததுனால தான் க்ளவுஸ், ஷூ, இல்லை நார்மல் ஜாக்கெட் வியர்ஸ் இது எதுவுமே போடல. பட் ஜாக்கெட் கூட சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நெசசரி கிடையாது. பட் க்ளவுஸு, ஷூஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்குங்க. நீ கார்ட் போடுறது பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு 30 கிலோமீட்டர் அபோவ் போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோட்டோ vlogging பண்ணும்போது நம்ம பேசுகிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருப்போம். ஸோ பேசிக்கிட்டே வண்டி ஓட்டும்போது என்ன நடக்குன்றது வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். பட் நம்மளால் அடுத்தவங்களுக்கும் வந்து எந்த விதத்துலேயும் காயம் பற்றக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சுக்கிறேன். பாய், பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.